மசாலா டீ செய்கிறதுக்கான பொருள், தேவையான பொருள். சுக்கை வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கிறேன். நான் முழுசாக போட்டால் அறவிடாது. மிளகு, மல்லி, சோம்பு, திப்பிலி, பட்டை, கிராம்பு எல்லாருமே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு சட்டி லைட்டாக காயணும், ரொம்ப காய தேவையில்லை. லைட்டாக காய்ஞ்சதும் மல்லியை ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் மல்லி போட்டு இலை வறுப்பாக வறுக்கணும். கருகவும் விட்டுறக்கூடாது, வறுக்காமையும் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் இலை வறுப்பாக வறுக்கணும். நல்லா வறுத்தாதே அது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா பச்சை வாடை வரும். இலை வறுப்பாக வறுத்துட்டு அது கொட்டிட்டு அதுக்கப்புறம் சோம்பும் அதே மாதிரி இலை வறுப்பாக வறுக்கணும். மீடியமாக வச்சுக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு இலை வறுப்பாக வறுக்கணும். அது வறுபடலை அப்படின்னா பச்சை வாடை வரும், அது நல்லா இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இலை வறுப்பாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகு போட்டு வறுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 25 கிராம் போடணும். போட்டு அதையும் இலை வறுப்பாக வறுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இலை வறுப்பாக வறுக்கணும். பச்சையாக போட்டால் வாடை ஒரு மாதிரி பச்சை வாடை வரும். அதுக்கப்புறம் கிராம்பு போட்டு கிராம்பும் திப்பிலியும் ரெண்டும், திப்பிலி சும்மா 1 டேபிள் ஸ்பூனும், கிராம்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் இலை வறுப்பாக வறுத்துட்டு கொட்டிக்கிறணும். கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கும் இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் இலை வறுப்பாக தான் வறுக்கணும். கொஞ்சம் பக்குவமாக வறுத்தாதான் நல்லா வரும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பக்குவமாக வறுக்கணும். அதுக்கப்புறம் சுருள் பட்டை நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக சுருள் பட்டை போட்டால் நல்லாயிருக்கும். அந்த நார்மல் பட்டையை விட சுருள் பட்டை நல்லாயிருக்கும். அதனால் இதையே போடுங்க. போட்டு அதையும் அதே மாதிரி நல்லா இலை வறுப்பாக வறுத்து கொட்டிக்கிறணும். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கோம்ல சுக்கு, அதை போட்டு நல்லா கிளறணும். அப்படியே முழுசாக போட்டோன்னா அரைப்படவும் செய்யாது, வறுபடவும் செய்யாது. அதுக்காக கொஞ்சம் 1 2ஆக தட்டி நச்சு அதை வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா சூடுபடும். எல்லா பக்கமும் நல்லா வறுபடவும் செய்யும். அதுக்காக தான் நான் நல்லா நச்சு அப்படியே தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப உடையாமல் தட்டி வச்சுருக்கேன். அப்படி தட்டி இப்படி கைக்கிட்ட இப்படி பிச்சா பிய்கிற மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ரொம்பவும் நுணுக்கியும் வைக்கக்கூடாது, கருகி போயிடும். அதுக்காக 1 2ஆக அப்படி தட்டிடணும். எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி கொண்டு டப்பாவில் நல்லா டைட்டாக உள்ள டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிறணும். 6 மாதம் ஆனாலும் பூச்சியும் விழுகாது, கெட்டும் போகாது, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாலை காய வச்சு பால் பொங்கின பிறகு சீனி போட்டுட்டு டீத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு நமக்கு இது ஒரு 4 பேர் பிடிக்கிற மாதிரி டீ போட்டிருக்கேன். அதுக்கு இதில் 1/2 ஸ்பூனு அந்த சின்ன ஸ்பூன் வச்சுருக்கேன், அதில் 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். அவ்வளோ வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். நல்லா இருக்கும். டீ நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கிறலாம், கெட்டே போகாது. ஆனால் வறுக்கிறது மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வறுத்துடணும். வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும். நம்ம டீ போடுறப்போ எடுத்து போட்டு குடிக்கலாம். நீங்களும் போட்டு